அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 3ஆம் வாரத்தில் 9 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களுக்கான நன்மைகள் என்ன, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, உயர்ந்த நோக்கங்களை கொண்ட 9ஆம் எண் நண்பர்களை இந்த வாரம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. முன்கோபம், அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த முன்கோபம் குறையக்கூடிய வாரகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பேச்சால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைஞ்சிருக்குது. 9ஆம் எண் நண்பர்களுக்கு பணவரத்து அதிகரிக்குங்க. மனதில் புது தெம்பு உற்சாகமும் தோன்ற இருக்குது. எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வர இருக்கு. வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்று பணிகளில் மீண்டும் செய்து முடிக்க இருக்கீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமா இந்த 3ஆம் வாரம் அமைஞ்சிருக்குது. 9ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த 3ஆம் வாரத்துல பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் ஏற்படலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக இருக்கு. குடும்பத்தில் அமைதி ஏற்படுங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் கூட இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்குங்க. அவர்களது நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. 9ஆம் எண் நண்பர்களுக்கு பெண்களுக்கு மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்குங்க. கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்க இருக்கீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. 9ஆம் எண் நண்பர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்குங்க. மட்டுமில்லாம உங்களுக்கு ஏற்பட இருக்கும் காரிய தாமதங்கள், தடங்கல்கள் மற்றும் குழப்பங்களை நீக்கி பல வகையிலும் நம்பிக்கை ஊட்டும் விதமா இந்த பரிகாரம் உங்களுக்கு அமைய இருக்குது.